இல்ல அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரா இருந்தாலும் சரி, அவருக்கு கரெக்டா வசனம் வரும், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்காங்க, அழகா வசனத்தை பேசி நடிச்சுட்டு போயிடுறாரு. நீங்க கரெக்டா நோட் பண்ணி பாருங்க. ரசிகர் பெருமக்களா இருந்தாலும், தம்பிமார்களா இருந்தாலும், தங்கைமார்களா இருந்தாலும், அவர் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி ஷூட்டிங் லெவல்ல டேக் கிடையாது, ஒரே டேக்ல எடுத்து முடிச்சிடறாங்க ஷூட்டிங். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். இல்ல அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரா இருந்தாலும் சரி, அவருக்கு கரெக்டா வசனம் வரும், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்காங்க, அழகா வசனத்தை பேசி நடிச்சுட்டு போயிடுறாரு. நீங்க கரெக்டா நோட் பண்ணி பாருங்க. ரசிகர் பெருமக்களா இருந்தாலும், தம்பிமார்களா இருந்தாலும், தங்கைமார்களா இருந்தாலும், அவர் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி ஷூட்டிங் லெவல்ல டேக் கிடையாது, ஒரே டேக்ல எடுத்து முடிச்சிடறாங்க ஷூட்டிங். அதுதான் நடக்குது. ஆகவே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சிலர் கட்சி தொடங்கியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேண்டியதில்லை. நம்முடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் வழி ஆட்சியில நல்லாட்சி புரிந்து வருகிறார். அவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு பெருகி உள்ளது. மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று இன்னும் மிக அதிகமாக அள்ளும் பகலும் காலையிலிருந்து இரவு வரைக்கும், அவருக்கு சனி நேரம் கிடையாது, முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணி செய்து வருகிறார். அத்துணை பேர் சிறிது ஓய்வெடுங்கள், 72 வயதாவது சிறிது ஓய்வெடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பணியாற்றி வருகிறார்கள். அவர் வழியிலே நானா இருந்தாலும், எம்எல்ஏ மார்க்கெட்டேனா இருந்தாலும், இங்க உள்ள ராமலட்சுமி கதிரவன் யாரா இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் மக்கள் பணியாற்றி வரும், மக்களுக்காக உழைத்து வருகிறோம். அதுதான் உண்மை என்பது மட்டும் இங்க கூறிக்கொண்டு, இதெல்லாம் பிடிக்காம ஆஹா புட்டைய குழப்பி எல்லாம் மேல பிடிக்கணும், இல்ல நமக்கு ஏதாவது ஆதரவு தேவைன்றதுக்காக ஒன்றிய அரசு ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அதுல ஒண்ணு இந்த இந்தி திணிப்புன்றது எப்பவுமே பேருந்து அண்ணா காலத்துல இருந்து மொழிப்போர் போராட்டம் நடத்தி பலர் இன்னுயிர் நேர்த்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டு சிறையில் இருந்து அடிபட்டு குண்டடிப்பட்டு என்றெல்லாம் மாண்டு இன்னைக்கு நம்ம இருமொழி கொள்கையில இருக்கோம். நமக்கு தமிழ் நம்முடைய தாய்மொழி, இணைப்பு மொழியாக லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ். இன்னைக்கு ஆங்கிலம் நம்ம எல்லாம் நல்லா கத்துட்டு இருக்கோம், தமிழ் நல்ல மொழியில நம்முடைய தாய்மொழியில படிக்கிறோம். இன்னைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிறான் தமிழ். அது அவங்களுக்கு பிடிக்கல, உலகெங்கும் பரவி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கனடா நாட்டுல மட்டும் 5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா நாட்டுல 5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்கள் தான் முக்கிய ஒரு இடம் வகிக்கிறாங்க அந்த சாப்ட்வேர் துறையில. காரணம் 1998 நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் கணினி கல்வியை அன்னைக்கு தமிழ்ல கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் அப்புறம் வந்தவங்க, நேற்று பெய்த மழையில முளைச்ச காலா மாதிரி.